எனக்கு ஒரு தலைப்பு, திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு தலைப்பு. 2 பேரும் பங்கு போட்டு கொண்டோம். நான் பங்கு போடலை, அவர் தான் கொடுத்தார், அதை 2ஆக பங்கு போட்டுக்கிட்டோம். சென்னை புத்தக திருவிழாவில் 2 தலைப்பில் பேசினோம். பிறப்பொக்கும் அப்படின்னு நானும், மரணமிலா பெருவாழ்வு என்று அவரும் பேசினோம். பிறப்பு மரணம் ரெண்டும் 2 விதமாக, 2 எக்ஸ்ட்ரீம். அதே மாதிரி இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கும்போது, மரியாதைக்குரிய சகோதரர் பின்னல் புக் ட்ரஸ்டை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டபோது நாங்கள் முடிவு செய்து இந்த தலைப்பு தான் கொடுத்தோம். பழைய சங்ககால புலவனுடைய ஒரே ஒரு பாட்டு தான் அந்த ஆள் எழுதியிருக்கான். மொத்தம் 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்குன்னு 8 தொகை 10 பாட்டு. இந்த 8 தொகை 10 பாட்டு 18 இலக்கியத்தில் சல்லடை போட்டு அலசினாலும் அந்த புலவன் எழுதின பாட்டு ஒன்று தான். அந்த ஒரு பாட்டில் முதல்ல ஒரு 3-4 வரியை நீ எடுத்துக்க, கடைசியாக இருக்கிற வரியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு திரு இறை என்பவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஓ, 4 வரி நமக்கா, அப்போ நிறைய பேசலாம், ஒரு வரியை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் ஐயா ரொம்ப வில்லங்கத்தில் நம்மகிட்ட தள்ளி விட்டுருக்காரு. இன்னாதது இவ்வுலகம், இந்த உலகம் ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடுமையானது, இல்லை இனியவை காண்க அப்படின்னு அவர் பேச போகிறார். அவ்வளோதான், இவ்வளவுதான். ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்னாததுன்னா எப்படி? ஒன்று வேணாம், காயத்ரி ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. மேனாள் தலைமைச் செயலாளருக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் ஹவுஸில் ரூம் போட்டிருந்தாங்க. இப்போ ஈரோட்டிலேருந்து நண்பர்கள் வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் சில நண்பர்கள் அங்கே லக்குமநாயக்கன்பட்டி என்கிற ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டு தனிப்பெரும் சாதனையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தலைமை ஆசிரியர் மரிய லூயிஸ். அவர் வந்திருக்கிறார், அவர் பொண்ணு, அவர் சில பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நேராக பார்க்கணும்னு இவங்களெல்லாம் அங்கே வர சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். இருக்கவே இருக்குது கூகுள் ஆண்டவர். இப்பெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் கிடையாது, மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படி தான் போடுறான். நமக்கு இருக்கவே இருக்காருன்னு கூகுள் ஆண்டவரில் ஒரு மேப்பை தட்டினேன். இதில் நம்ம வாத்தியார்கள்ட்ட என்ன எழுதி காமிச்சாலும் தப்பு போட்டு தலையில் குட்டி இப்படியெல்லாம் சொல்லாத, இப்படியெல்லாம் செய்யாத, தப்புன்னு சொல்லுவார் வாத்தியார். நீங்கள் கூகுளில் என்ன வேணும்னு கேளுங்களேன், எல்லாத்தையும் எதையாவது ஒன்று தேடி கொண்டு வந்து கொடுத்துரும். நீ கேட்குறது தப்பு, நீ முட்டாள், எதுவும் சொல்லாது. திட்டாத ஒரே வாத்தியார் நம்ம கூகுள் வாத்தியார் தான். திட்டவே மாட்டார், என்ன வேணுமாலும் கேளுங்க. கோயிங் கம்மிங் அப்படின்னு அடிங்க, அதுக்கு பக்கமாக நமக்கு ஒரு இது கொடுப்பான், கண்டென்ட் கொடுப்பான். கோயிங் கம்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்களும் மெனக்கிட்டு படிக்கலாம், அதெல்லாம் சொல்லுவான். இந்த கூகுள் மேப்பில் போட்டு விட்டோம், தப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சர்க்கியூட் ஹவுஸ் திருப்பூர்னு போட்டேன் நான். போட்டால் அது திருப்பி இன்னொரு கரெக்ஷன் கொடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கொடுத்து இதுவா அப்படின்னு கேட்குது சர்ச்சில். எஸ் அப்படின்னு அழுத்தி விட்டேன். சில நேரம் கண்ணை மூடிட்டு அழுத்தி விட்டுருவோம். போச்சு பாருங்க. என்கிட்ட அந்த லெனின்னு ஒரு நண்பர் இருக்கார், இங்கே ஒரு தோழர் இருக்கார். அப்போ இருக்கார், பேசிக்கிட்டே இருப்பார் ஃபோனில். அவர் கூப்பிட்டு வரவான்னு கேட்டார். எனக்கு லெனின் தோழரை விட கூகுள் தோழர் ரொம்ப நல்லா இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் கரெக்ஷன் கொடுத்து நான் ஓகேன்னு கொடுத்தோடனே போச்சு. 20 நிமிஷம் ஆகும் சார் நீங்கள் அங்கே சர்க்கியூட் ஹவுஸ் போகிறதுக்குன்னு சொன்னார். வண்டி கிளம்பிச்சு பாருங்க, அந்த மேப்பு காட்டிச்சு பாருங்க, ஸ்டார்ட் ரீசென்டர் எல்லாத்தையும் கொடுக்கும் கரெக்டாக. அது நம்மகிட்ட சொல்லும் 300 மீட்ரு 100 மீட்ரு, போ ரைட்டு போ லெஃப்ட்டு எல்லாம் சொல்லி 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 போனால் அது வரைக்கும் சந்தேகம் இல்லாமையே கூப்பிட்டு போகிறான், கையை பிடிச்சியே கூப்பிட்டு போகிறான், நல்லா சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்புறம் போக 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 சந்தேகம் வந்துருச்சு நமக்கு. கடைசியாக ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்குது, அது கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு இடம் எங்கள் காலேஜ் ரோட்டில் போய் இங்கே ஆரம்பித்து அங்கே வரைக்கும் போய் இருங்க ஏதோ தப்பாக தெரியுதுன்னு பார்த்தா நான் என்ன போட்டிருக்கேன்னா சர்க்கியூட் ஹவுஸ்னு கேட்டதை அவனே அடிச்சுட்டு சர்க்கியூட் சரியாக ஸ்பெல்லிங் போட மாட்டேங்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து விட்டு ஹவுஸ்ன்னு போட்டு தேடி என்னை கொண்டு போயிருக்கான். ஏதோ ஒரு வீட்டுக்கு எவனோ ஒருத்தன் ஹவுஸ்ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான், அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டான் பாருங்க. இதுதான் கொடுமைங்கிறது, நமக்கு வாழ்க்கையில் நேருகிற துன்பம் என்பது நான் நேரடியாக இன்னைக்கு அனுபவித்தது. அப்புறம் திரும்பி வழக்கம் போல் 4 பேர்கிட்ட
கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்கான்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறான். காலேஜ் ரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸா, நீ எந்த ஊருப்பா, வெளிநாடான்னு கேட்குறான். எல்லாருக்கும் தெரியும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கமாக போ அப்படின்னு. அப்புறம் வந்து சேர்ந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு முன்னாடி சக்கரத்தை காலில் கட்டிட்டு இந்த கொடுமை நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது. நான் உண்மைதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அளந்து விடுவான். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும்னா எவனை நம்புறது? சில பேர் அப்படி தான் இருப்பான். எங்கள் மதுரையில் பீலா பாண்டியன் ஒருத்தனுக்கு பேர். என்ன பேர்? பீலா பாண்டியன். மதுரையில் எல்லா பாண்டியும் இருப்பான். அட்டாக் பாண்டியிலேருந்து எல்லா பாண்டியும் இருப்பான். மதுரை இல்லையா அது? பீலா பாண்டியன்னு பேர். ஏன்டா நான் பீலா விட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இது என்ன சாதாரண அப்படின்னு சொல்லுவான். அவன் அங்கே ஒரு எம்என்சி கம்பெனி திறந்தாங்க. அதில் செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்தான் மதுரையில். இப்போ புதுசாக கம்பெனிகள் திறக்கிறான். அந்த கம்பெனியோட பாஸ் வந்தார். தொழிலாளர்கள்லாம் ஊழியர்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தாரு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் எல்லாம் இருக்கிறவங்கலாம் வர சொல்லி செக்யூரிட்டியை வர சொன்னார். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா, என் பேர் பீலா பாண்டியன்னா. இதனடா பேர்? நான் பீலா வடிவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். உண்மை அப்படி இல்லை சார், எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்கள், ஒரு பேரை சொல்லுங்கள், எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா. யார் அவர்? வடக்கிருந்து வந்திருக்காரு. இவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு தெரியுமா? அமிதாப் பச்சன் அப்படின்னாரு இவர். தெரியும், அமிதாப் பச்சன் தானே சார். நானும் அவரும் தாராவியில் குண்டு விளாண்டுக்கிட்டு இருந்தவங்க சார் சின்ன வயசில். அப்புறம் ஏதோ அவர் யோகம் சினிமாவுக்கு போயிட்டாரு, நான் செக்யூரிட்டியாக வந்துட்டேன், அவ்வளோதான் சார் அப்படின்னா. என்ன சந்தேகமாக இருக்கா? வாங்க நாளைக்கே போய் பார்ப்போம் அமிதாப் பச்சனை, அவர் சொல்லுவார் அப்படின்னா. இவரும் விடலை. பாஸு டிக்கெட்டை போட்டார் ஃப்ளைட்டில். மறுநாளே ஏறி போயிட்டாங்க. பாம்பேயில் போய் அமிதாப் பச்சன் வீட்டு கதவை தட்டினா அவர் வெளியே வர்றாரு. 6 உயரம், 6 அடி 8 அடி உயரத்துலேருந்து வெளியே வந்து, ஏய் பீலா பாண்டி எப்படி இருக்கேன்னு கேட்குறாரு அவர். பாண்டி எப்படி இருக்கேன்னு கேட்டோன்னே இவன் அசந்து போயிட்டான் பாஸு. என்னடா அது உண்மையிலே தெரிஞ்சிருக்கான் அப்படின்னா. பார்த்தியா, நான் அப்புறம் வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டான் அமிதாப்கிட்ட. சரி, இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா, நம்புறீங்களா நான் உண்மை சொல்கிறேன்னு அப்படின்னா. இன்னொரு டெஸ்ட் வச்சுக்கிறோமே. சொல்லுங்கள். அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னா ஜோ பைடன். நமக்கு தெரிஞ்சவர் தான். ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டை போடுங்க, நாளைக்கே பார்ப்போம். போயிட்டான். 2 பேரும் போய் இறங்கிட்டாங்க வாஷிங்டனில். ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி இறங்குனா அவர் வெளியே வர்றாரு காரில் ஏறுறதுக்கு. ஜோ பைடன், ஹாய் பாண்டி, சொல்லிட்டு வர வேணாமாப்பா, சாப்பிட்டு கூப்பிட்டு போகலாம்ல, நான் ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கேன் அர்ஜென்ட்டாக. சரி போய் சாப்பிட்டு போ, நான் மீட்டிங் போகிறேன்ட்டு கிளம்பி போகிறாரு. அரண்டு போயிட்டார் பாஸு, எம்என்சி கம்பெனி பாஸு. இதோட விட்டுறீங்களா, இன்னும் டெஸ்ட் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் பாண்டி. இப்போ நமக்கு வர்ற மாதிரி அவருக்கும் தாங்க. ஒரே ஒரு டெஸ்ட்டுப்பா அப்படின்னாரு. இன்னும் ஒரே ஒன்று சொல்லு. போப்பாண்டவர். அட நம்ம போப்பு, பாப்புங்கிற மாதிரி பேசுகிறான். நம்ம போப்பு. டிக்கெட்டை போடு வாட்டிங்கனுக்கு, நான் யாருன்னு காமிக்கிறேன். வாட்டிங்கனுக்கு போய் இறங்கிட்டாங்க 2 பேரும். அங்கே போப்பாண்டவருடைய தரிசனம் பால்கனியிலேருந்து நடக்கும். கீழே பெருங்கூட்டம் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்தில் தோன்றுவாருன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் போய் நிற்கிறாங்க. நம்ம பாண்டி சொன்னால் பாஸுக்கிட்ட, இங்கே நின்று பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு அவருக்கு பார்வைக்கு சரியாக படமாட்டேன். என்னைய பார்த்து பாண்டியெல்லாம் கூப்பிட முடியாது. அதனால் நான் ஒன்று செய்கிறேன். இந்த செக்யூரிட்டிலாம் நம்ம பசங்க தான். நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டு நேராக மேலே போயிடுறேன் உள்ளே. போப்பாண்டவர் பால்கனி வழியாக தெரியும் போது நானும் கூட வந்து நிற்பேன், பின்னாடியே வந்து நிற்பேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க எப்படி எனக்கும் அவருக்கும் அப்படின்னு. சரின்ட்டார் பாஸ். ஓடிட்டான். அடுத்து 10 நிமிஷத்தில் பால்கனியில் வந்து போப்பு நிற்கிறாரு. பக்கத்துலேயும் நம்ம பாண்டி நிற்கிறான், பீலா பாண்டி. அவன் அங்கேருந்து பார்க்குறான். நம்ம பாஸ் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரா, எப்படி நானே அவரேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பார்க்குறான். அந்த இடத்துல கூட்டமாக குமிஞ்சு நிற்கிறாங்க. யார்? இந்த பாஸை நிப்பாட்டிட்டு வந்தார்ல, அந்த இடம் கூட்டமாக கும்பலாக நிற்கிது. எல்லோரும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடாச்சு அப்படின்னு வேகமாக இறங்கி பாண்டி கீழே வந்து அந்த கூட்டத்தை விளக்கிட்டு பார்த்தா அந்த பாஸ் மயக்கம் போட்டு கிடக்குறான். தண்ணியை தெளித்து, என்ன பாஸு மயங்கிட்டீங்களா? அப்படித்தான், போப்பு நமக்கு தெரிஞ்சவர் தான், ஒன்றா தெரிஞ்சதுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா, தோன்றுனதுனாலன்னு கேட்டான். நான் அதுக்கு மயக்கம் போடலப்பா,
நான் அதுக்கெல்லாம் மயக்கம் போடலை. நான் அந்த விஷயத்தை சொன்னேன்னா திரும்பி எனக்கு மயக்கம் வரும். அதனால தான் யோசிக்கிறேன். நான் சும்மா சொல்லுங்கள் பாஸு சொன்னார். பாருங்க பாஸு, ஒன்றும் இல்லை, 10 நிமிஷம் ஆனோடனே பால்கனியில் நீயும் போப்பும் வந்தீங்க, நானும் பார்த்தேன். என் பக்கத்தில் ஒருத்தன் நின்னா, அவன் சொன்னான் பாரு, நம்ம பீலா பாண்டி நிற்கிறாரு, பக்கத்தில் ஒருத்தர் தொப்பி வச்சுட்டு நிற்கிறாரு, யாரா இது அப்படின்னு கேட்டான் பாரு. அப்போ விட்டண்டா வாழ்க்கைய அப்படின்னா. இது பீலா இல்லை, இப்படி தான் வாழ்க்கையில் பல பேர் பீலா விட்டுக்கிட்டே இருக்கான். அது உண்மையை சொல்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் ஒரு கதையை பில்டப் பண்ணி நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன். துன்பந்தான் வாழ்க்கையில், எதுனாலும் துன்பந்தான். அன்றாட வாழ்க்கையில் ஒரு பழம்பாடல் ஒன்று எழுதுனா, அருமையான பாட்டு. மனுஷனுக்கு துன்பம் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத. ஈன மழை பொழிய, ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் துன்பம் வருதுன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறான். ஈனன்னா, ஆன்னா பசு, ஆவின் பால் குடிக்கிறோம்ல, அது கண்ணு போட்டுருச்சு. வீட்டில் மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா எல்லாம் பார்க்கணும், அதனுள்ளே நச நசன்னு கிடக்கும். அந்த நேரம் பார்த்து மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வீடு பூரா ஒழுகிக்கிட்டு இருக்கு. ஈன மழை பொழிய அகத்தடியால் மெய் நோக இல்லம் வீழ. மழை பெஞ்சு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, வீட்டுக்காரமாவுக்கு உடம்புக்கு முடியல. வரிசையாக ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு துயரம் வரலாமா? ஈன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய்நோக மாயீரம் போகுதன்று விதை கொண்டு ஓட. ஈரம் போகிறதுக்குள்ளே விதைச்சிட்டு வந்துடுவோமே காட்டுக்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனால், மாயீரம் போகுதன்று விதை கொண்டு ஓட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள. வாங்கின கடன் எங்க? நெல் மட்டும் எடுத்துக்கிட்டு விதைக்கிறதுக்கு ஓடுற வேகமா அப்படின்னு மறிச்சுக்கிறான். சாவோலை கொண்டொருவன் எதிரே வர்ற. இதுக்கடையில் ஒருத்தன் சாவோலை கொண்டுக்கிட்டு ஒருத்தன் வர்றான், அவன் செத்துட்டானான்னு சொல்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து தள்ளொனா விருந்து வர, தவிர்க்க முடியாத விருந்துக்கு ஒருத்தன் வந்துட்டான். அப்போ சர்ப்பம் தீண்ட, வந்த விருந்தாளியை பாம்பு கடிச்சு போச்சு. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஈன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய்நோக மாயீரம் போகுதன்று விதை கொண்டு ஓட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள. கோவேந்தர் அதுக்கப்புறம் சாவோலை கொண்டொருவன் எதிரே வர வர, அப்புறம் தள்ளொனா விருந்து வர சர்ப்பம் தீண்ட. இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியா கோவேந்தர் உழுதுண்ட கடனை கேட்க. ஏப்பா உழுது சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன வரி கட்டலேன்னு கடைசியாக அரசாங்க ஆளுகளும் வரி கேட்குறாங்க. இவ்வளவு நெருக்கடியில் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த குருக்கள் கடைசியாக இதை ரொம்ப சிலாகிச்சு சொன்னது. இவ்வளவு இக்கட்டுக்கு மத்தியில், என்ன நம்ம தட்சணை பாக்கி வச்சிருக்கியே, கொடுக்காம போறியே, கொடுத்துட்டு போ. குருக்கள் தட்சணைகள் கொடு என்றாரேன்னு முடியுது. இவ்வளவு துன்பம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் துன்பம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் பக்குடுக்கை நன்கணியார் என்கிற புலவர் எழுதின பாட்டு தான் இப்போ நாங்கள் 2 பேருமே பிரிச்சுக்கிட்டு பேச போகிற பாட்டு. ஆகச்சிறந்த பாட்டு, ஒரே ஒரு பாட்டு தான். ஒரு மனுஷன் எழுதினாலும் இப்படி எழுதணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை வாழ்வியல் என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரு நல்ல லாங், அப்படி ஷார்ட்டில் பாருங்க, ஒரு தெரு அழகாக இருக்கு. அந்த தெருவுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பக்கம் ஒருத்தன் செத்துட்டான். அதனால என்ன பண்ணுறான், சாப்பறை முழங்கி கொண்டிருக்கிறது. சாவு கொட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துல. அப்படி லேசாக கிராஸ் பண்ணி போனீங்கன்னா 2 வீடு தாண்டி ஒரு கல்யாண வீடு, அங்கே மங்கள மேளம் முழங்கி கொண்டிருக்கிறது. ஒரே ஊர், ஒரு தெரு, ஒரு வீட்டில் சாப்பறையும் ஒரு வீட்டில் மங்கள முழக்கமும் கேட்கிறதே, என்னடா ஊருது, என்ன முரண் இது வாழ்க்கையில அப்படின்னு ஒரு கேள்வி. ஓர் இல் நெய்தல் கரங்க, நெய்தல்னா சாப்பறைன்னு அர்த்தம். ஓர் இல் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, ரொம்ப மங்கள மேளம் ரொம்ப அருமையாக முழங்கி கொண்டிருக்கிறது. அப்புறம் பெண்கள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சியாக போகிறாங்க. தலை நிறைய பூவை வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா புணர்ந்தோர்,
கணவன் மனைவியும் கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஒரு சைக்கிளில் போயிட்டு வாங்க மாப்பிள்ளை, ஒரு ரவுண்டு சைக்கிளில் போயிட்டு வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்காரம்மா. வாங்க மாமா ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு வருவோம். அடுத்த வீட்டுக்காரர் இந்த கடைசி வீட்டுக்காரர் பார்த்து வயிறு எரியட்டும் பாரு ஒன்றா போகிறாங்க சைக்கிளில் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வீடுன்னா அப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கும். புணர்ந்தோர் பூ அணி அணிய, கணவன் மனைவி சேர்ந்துருக்கவங்கெல்லாம் அப்படியே பூ தலை நிறைய வரைச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைக்க, அப்படியே கண்ணீர் மாலை மாலையாக கொட்டிக்கிட்டு இருக்காங்களாம் பிரிஞ்சு இருக்கவங்கெல்லாம். ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டு இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார். நம்மோட தான் நிற்கிறார் அந்த புலவர். நாமும் பார்க்கிறோம். இதை பார்த்து விட்டு படைத்தவன் நல்லவனாக இருந்தால், படைத்தவன் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புவனாக இருந்தால், படைத்தவன் எல்லோரும் வளமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரையும் பணக்காரனாக படைச்சிருக்கணும், எல்லாரையும் மகிழ்ச்சியாக இருக்க வரம் கொடுத்துருக்கணும், எல்லாரும் கார் வச்சிருக்கணும், எல்லாரும் ஏரோப்ளானில் போகணும், எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், இப்படி தானே கொடுத்துருக்கணும். சில பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் படைச்சிருக்காரு, சில பேர்த்துக்கு சாப்பிட முடியாமல் படைச்சிருக்காரு. எல்லாம் இருக்கும், பார்த்துட்டு வச்சுட்டு போகலாம். டாக்டர் அப்படி சொல்லுவார், தொடாத, அதை செய்யாத. ஒருத்தெல்லாம் டாக்டர்கிட்ட போய் இதுக்கு என்ன மருந்து, வயிறு பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் இல்லை காலையில் 2 இட்லி மட்டும் சாப்பிடு அப்படின்னாரு டாக்டர். அதுதான் வைத்தியம். அவர் சொன்னார், இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டார். அவன் இந்த 2 இட்லியை மாத்திரையாக மாற்றிட்டான். இப்படியெல்லாம் இருப்பாங்க. இப்போ படைத்தோன் இப்படி விதவிதமான வித்தியாசமான முரண்பாடுகளில் இந்த உலகத்தை படைத்திருக்கிற படைத்தவன் இருக்கிறானே. முதல் குரல், உலகத்தில் எழுந்த முதல் குரல், முதல் தமிழ் குரல், கடவுள் பண்பில்லாதவன் என்று திட்டுகிற முதல் குரல் பக்குடுக்கை நன்கனியார் என்கிற இந்த புலவனுடைய குரல். படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். நம்ம திட்டுறோம், நமக்கு வருகிற துன்பத்தை வச்சு கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு எத்தனை பேர் திட்டியிருக்கோம் பாருங்க. இப்படி படுத்துறியே, இப்படி வாழ்க்கை இப்படி போட்டு என்னை பாடா படுத்துறியே, நான் என்ன செஞ்சாலும் மாறி மாறி நடக்குதே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே இந்த புலம்பலை படைத்து விட்டு படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் திட்டும்போது, நம்மெல்லாம் திட்டும்போது நமக்கு பின்னாடி நின்றுட்டு தோலை தொட்டு நீ சொல்கிறது முக்காலும் சத்தியம்பா, நீ நினைக்கிறது தான் உண்மை, இன்னாது அம்மை இவ்வுலகம், நீ நினைக்கிறது தான் ரொம்ப கொடுமையானது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த வரிய அவர் சொல்லுவார். அவர் அடுத்தது என்ன சொல்ல போகிறார், அது மூலமாக என்ன அவர் விளக்க விரும்புகிறார் என்பது. குடும்ப வாழ்க்கையை எடுத்துங்க. ஏன் இப்போ ஒன்று தான் பேசிக்கிட்டு இருந்தோமே, செல்ஃபோன் எடுத்துங்களேன். இப்போ விசில்லாம் அடங்கி போச்சு பார்த்தீங்களா. அவரும் ஊதுன அளவுக்கு தான் ஊதி முடிப்பார். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ செல்ஃபோன் இருக்குது, விதவிதமாக அதில் நம்மளை படுத்துகிற பாடு இருக்குல்ல, அது மூலமாக நன்மையாக தீமையான்னு பார்த்தா செல்ஃபோன் மூலமாக நமக்கு ஏற்படுகிற தொந்தரவு இருக்குல்ல, அது இல்லாமல் இருந்தாமே வாழ்க்கையில் பாதி தொல்லைகள் துன்பங்கள் தீர்ந்து போயிடும். சரியாக இப்போ எங்களுக்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா, ரிட்டையர் ஆகிட்டோம்னா மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம். ஒரு 3 மணிக்கு கண்ணை சருவோம் சாப்பிட்டு. அப்போ தான் ஒரு ஃபோன் வரும், சார் நீங்கள் கார் லோன் வாங்கியிருக்கீங்கல்ல, ஆமாம், உங்கள் ஃபோனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ப்ரைஸ் விழுந்திருக்கு, லோன் விழுந்திருக்கு, வந்து வாங்கிக்கோங்க சார் அப்படின்வான். இப்போ கார் வச்சுருந்தா அதுக்கும் லோனுக்கும் என்னப்பா சம்மந்தம்னா, அதை டெவலப் பண்ணிங்க சார். காரை எப்படி டெவலப் பண்ணுறது, கீழே 4 சக்கரம் மாதிரி மேலே 4 சக்கரத்தை வச்சு டெவலப் பண்ணிக்கலாமா, திருப்பி ஓட்டிக்கிறதுக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஃபோன் பண்ணுவான். அதுலேயும் இந்த கால் சென்டரில் வேலை பார்க்குற பொண்ணுகளை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கும். அவங்களுக்கு அதுதான் டியூட்டி, கேட்கணும், எல்லாம் பண்ணணும், விட மாட்டாங்க. சார் கொஞ்சம் வாங்கிக்கங்க சார், போங்க சார், வாங்க சார்னு. ஒருத்தன் என்ன பண்ணான், இந்த கால் சென்டரில் கால் கேர்ள்ஸ் பேசுவாங்கல்ல, அந்த நம்பரை பார்த்து ஃபோன் அடித்தான் அவங்களுக்கு. இது கால் சென்டரா? ஆமாம். நீங்கள் யார், கால் பண்ணுற பொண்ணா? கால் கேளான்னு சொல்லக்கூடாது, கால் பண்ணுற பொண்ணா அப்படின்னு. ஆமாம். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டான். இங்கே பாருங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது ஃபோனில் அப்படின்னு. இப்போ நீங்கள் மட்டும் கேட்குறீங்க, கண்டது கடியதை. கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்க, எனக்கு அதில் இஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு. இஷ்டம் இல்லைன்னா விடுவோமா நாங்கள்? கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறான். ஓ, எங்களுக்கு இஷ்டம் இல்லையா, விடியா. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை ஹனிமூனுக்கு லண்டனுக்கு கூப்பிட்டு போங்க
பாரு தேவையில்லாத பேச்சை பேசுகிற அந்த பொண்ணு. எங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து வச்சு கல்யாணம் பண்ணால் ஹனிமூனுக்கு உன்னை இலங்கைக்கு கூப்பிட்டு போவேன். பாரு இதெல்லாம் வேண்டாத. ஏம்மா நாங்கள் வேணாம்னா ஆஃபர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எங்களை படுத்துறீங்கல்ல, நாங்கள் சொல்கிறோம் ஆஃபரு, ஒத்துக்கிறியா இல்லையான்னா. என்ன பாடு செல்ஃபோன் வச்சுருக்கிறதுனால. ஒரு ஆள் ஒரு நம்பர் வச்சுக்கலாங்க, ஒரு ஆள் ஒரு நம்பர் வச்சுக்கலாம், ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். 3 நம்பர் 4 நம்பர். அன்றைக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்க்குறேன், அதோட செல்லை ஒரு செல்லு தான் வச்சுருக்கு. அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கு. அப்பா 1, அப்பா 2, அப்பா 3. ஏம்மா உங்கள் உனக்கு 3 அப்பனா அப்படின்னு கேட்டேன். தப்பான கேள்வி இதை நான் கேட்குறது. இல்லை சார் அவர் 3 ஃபோனை வச்சு. இது என்னம்மா இது? அவங்க அம்மா ஹஸ்பண்ட் 1, ஹஸ்பண்ட் 2, ஹஸ்பண்ட் 3ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கு. என்ன எதுக்கு பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஒன்றும் தெரியாது. இப்படி பண்ணி வச்சுருந்தா என்ன அர்த்தம்? அதில் சில பேர்லாம் ரொம்ப கோட் வேர்டு போட்டு ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கு சில ஸ்பை ஈடி ரைடு வர்ற மாதிரி உள்ளே புகுந்து தேடி எடுப்பாங்க பெண்கள்லாம். இவன் நல்லா தூங்குற நேரம் பார்த்து, ஹஸ்பண்ட் தூங்குற நேரம் பார்த்து ஃபோனை எடுத்துருச்சு இந்த அம்மா. இந்த ஆள் என்னென்ன பேரில் உள்ள சேவ் பண்ணி வச்சுருக்காரு, சந்தேகப்படுற மாதிரி என்னென்ன பேர் இருக்குது தேடுது, அது தேடுது. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. சில பேர்லாம் ரொம்ப விவரமாக 1 2 3ன்னு போட்டிருப்பான். ஒரு வட்டம் போட்டிருப்பான், ஒரு சதுரம் போட்டிருப்பான், ஒரு முக்கோணம் போட்டிருப்பான். அவ்வளோதான், ஈஸியாக அடிச்சிடலாம். சில பேர் இடியாப்பம் மாதிரியே டிசைன் போட்டிருப்பான். கரெக்டாக அவன் திருப்பி அதை திறப்பான், மூடுவான், எல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் மீறி அந்த அம்மா உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் பேர்களை அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு, ஃபோன் நம்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸ்வீட்டி அப்படின்னு ஒரு பேர், சந்தேகம் வந்துருச்சு. நாட்டி அப்படின்னு ஒரு பேர், அதாவது சேட்டக்காரின்னு அர்த்தம், அது நாட்டி, அப்படி ஒரு பேர். அப்புறம் பியூட்டி அப்படின்னு ஒரு பேர். இந்த 3 தான் இவனுக்கு சந்தேகம், இந்த அம்மாவுக்கு சந்தேகம். இவன் போட்டு வச்சிருக்கிறதுல இந்த 3 தான் சந்தேகம். உடனே வேறமாக வெளியே போய் முதல்ல ஸ்வீட்டிக்கு அடிச்சு யார் எடுக்கிறான்னு பார்ப்போம், அந்த சக்கலத்தையோட வச்சுக்கிடுவோம் சண்டையை அப்படின்னு அடித்தா இவங்க மாமியாருக்கு போகுது. ஸ்வீட்டி அவங்க அம்மாவை அப்படி கூப்பிட்றான், எப்படி பாருங்க பையங்க அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வீட்டி இல்லை சும்மா கூப்பிட்டேன் அப்படின்னு வச்சிருச்சு. ரைட்டு, அப்படியா நாட்டி யாருன்னு பார்ப்போம். அடித்தா இவருடைய அவன் பேர் என்ன, நாத்தனாருக்கு போகுது. அவன் கூட பிறந்த தங்கச்சியை நாட்டின்னு வச்சுருக்கான். ஓ சரி, அப்போ அதுவும் தப்பிச்சிட்டான். 3வது பியூட்டி யாரு பார்ப்போம். அடித்தா இவளுக்கே வருது. இவன் நம்பர் அப்படி போட்டிருக்கான். அப்பா தெய்வம்டா நம்ம வீட்டுக்காரன், என்ன மாதிரி வீட்டுக்காரன் இருக்கான், நம்ம போய் சந்தேகப்பட்டோமே அப்படின்ட்டு. சாயந்தரம் வந்தோடனே இந்த மாத சம்பளம் முழுவதும் நான் உங்களுக்கு ஃபைனாக கட்டுறேன், உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டேன், நீங்கள் ராமர் உத்தமர், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி அந்த மாத சம்பளம் முழுவதும் கொடுத்தோடனே அவன் ஒரு நம்பருக்கு அதிலிருந்தே அடித்தான். பணம் வந்திருக்கு, சாயந்தரம் வா அந்த ஹோட்டலில் போய் அதை செலிப்ரேட் பண்ணுவோம்னா. நமக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு, எந்த நம்பர் நீ சேவ் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தோம்னா மெக்கானிக் பழனி அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். சந்தேகமே வராது. இவன் கார் மெக்கானிக்கா, 2 வீலர் மெக்கானிக்கா, ஆட்டோ மெக்கானிக்கா, சைக்கிள் மெக்கானிக்கா, ஒரு சந்தேகம் இல்லாமல் மெக்கானிக் பழனிகிட்ட பேசி சாயந்தரம் வா அந்த ஸ்டார் ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணுவோம்ட்டான். முடிஞ்சு போச்சு குடும்பம். அதில் சில பேர்லாம் விடாமல் தொந்தரவு பண்ணுவாங்க. ஒரு சனிக்கிழமை லீவு நாள், அவனுக்கு லீவு நாள், பேங்க் இருக்குது, பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்பி போகிறான். கிளம்பி போனான், 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபோனு, எங்கே இருக்கீங்க? அந்த அம்மா, பேங்க்கு வேலையை முடிச்சுட்டு வாசலில் நிற்கிறேன். கரெக்டாக நிற்பீங்க, சரி. வரும்போது ப்ரெஷர் மாத்திரை நான் மறந்துட்டேன் வாங்கிறதுக்கு, வாங்கிட்டு வாங்க மெடிக்கல் ஷாப்பில். சரி. அடுத்து ஒரு 10 நிமிஷம் திருப்பி ஃபோனு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. மெடிக்கல் ஷாப்பில் தான்மா இருக்கேன், ப்ரெஷர் மாத்திரை வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? அப்படியே வரும்போது ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, மறந்துட்டேன் அப்படின்னுச்சு. வந்தான், பால் பாக்கெட்டை வாங்கிட்டான். அப்படியே பார்த்தான், ஒரு டீ கடை, முருகன் டீ கடை, அவனுக்கு பிடித்தமான டீ கடை. அங்கே உட்காந்து ஒரு வடையை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு அலறுது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அம்மா நீ சொன்ன ப்ரெஷர் மாத்திரை, பால் பாக்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு இப்போ உட்காந்து முருகன் கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா. தெரியும், அந்த கடையில் உருளைக்கிழங்கு போண்டாவும் ஆமை வடையும் ரொம்ப நல்லா போடுவாங்க, வரும்போது அதை வாங்கிட்டு வாங்க.
வந்தான், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், விசில் அடிச்சுக்கிட்டே நுழைஞ்சான். அந்த அம்மா வந்து கிச்சனில் இருக்கு. அது ஏதோ ஒரு மும்முரத்தில் இவன் உள்ளே நுழைஞ்சதை பார்க்கல. உள்ளே போய் இவன் ரூமுக்குள்ளே உட்காந்து இதெல்லாம் வச்சான்ல, திருப்பி ஃபோனு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இங்கே தான் உட்காந்துருக்கேன். உள்ளே உட்காந்து ஃபோனை நோண்ட ஆரம்பிக்காதீங்க, எடுத்துகிட்டு வந்து சூடாக அந்த உருளைக்கிழங்கு போண்டாங்க ஆமாவுடைய அவுத்து வைங்க அப்படின்னுச்சு கிச்சனுக்குள்ளே. ஏம்மா நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்போயே ப்ரெஷர் மாத்திரை, பால் பாக்கெட்டு, உருளைக்கிழங்கு போண்டா, ஆமாம் வடை இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னால் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. போகிற இடத்துல எல்லாம் கரெக்டாக முடிக்கும்போது கூப்பிட்டு எங்கே இருக்கீன்னு கேட்குறீ, எனக்கு பதறாதா அப்படின்னா. உண்மைதான், பதறும் ஃபோன். அதாவது பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் வைப்ரேஷனை உருவாக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டிங்கன்னா உலக வைப்ரேஷனும் ஒரே நிமிஷத்தில் வந்துட்டு போகும். அது ரொம்ப சிரமம், ரொம்ப சிறப்பு அது. அந்த மாதிரி இவன் இதெல்லாம் முதல்லயே சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே, நீ ஏன் இப்படி வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எனக்கு வந்து ஷாக் கொடுக்குற அப்படின்னு கேட்டான். இங்கே பாருங்க, நான் முதல்ல சொல்லி அனுப்பிச்சிருந்தேன்னா முதல்ல போகிற வழியிலேயே நீங்கள் வடையை வாங்கியிருப்பீங்க, அது ஆறி போயிருக்கோம். அப்புறம் போய் மெதுவாக போயிட்டு நீங்கள் திருப்பி 2 மணி நேரம் கழித்து வந்தால் அந்த வடையை வாயில் வைக்க முடியுமா? அதுக்கு தான் அப்பப்போ கேட்டு சூடாக போட்டு எடுத்து வர சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படியெல்லாம் குடும்பம் கூடவே இருக்கிறது. குடும்பம் என்பது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடி, இப்போ எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கணவனும் மனைவியும் உட்காந்து பேசினாங்கன்னா வெளியே பார்த்துட்டு போகிறவன்லாம் ஒரு மாதிரியாக நினைப்பான், இன்னமா சண்டை விடாமல் இருக்காங்க. 5 நிமிஷம் தாண்டிச்சுன்னா சண்டை ஆரம்பமாயிரும். ஏன்னா ஒரு நாள் ஒரு பொழுது உட்காந்து வாயார மனசார பேசக்கூடாதான்னு கேட்டால் பேசினா சண்டை வந்துடுது. பெரும்பாலும் ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க, அது இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அது இது இது அது முடிஞ்சு போச்சு, தொல்லை இல்லை. குழந்தைகள்லாம் குழந்தைகள் காப்பகத்தில் நிம்மதியாக இருக்குது. மூத்தோர்கள் எல்லாம் முதியோர் இல்லத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸுகளில் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கோம். இதில் வீடு குடும்பம் மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் குடும்பங்களில் மகிழ்ச்சி கிடையாது. அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா அவன் எப்போ தப்பு பண்ணுவான், இவன் எப்போ தப்பு பண்ணுவான், இவன் வேலையை அவன்கிட்ட கொடுக்குறது, அவன் வேலையை இவன்கிட்ட கொடுக்குறது, இப்படியே தான் ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டே இருக்குமே ஒழிய எதை பற்றியும் யாருக்கும் கவலையே கிடையாது, எதை பற்றியும் அக்கறை கிடையாது. எந்த முன்னேற்றத்துக்கும் உழைக்கணும்னா அலுவலகத்துலேயும் ஒன்றும் கிடையாது. வெளியில் போய்கிட்டு இருங்க, இந்த டிராஃபிக்லாம் பாருங்களேன். டிராஃபிக்லாம் ஒரு நிம்மதியாக போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அவனுக்கு 10 கண்டம் தப்பிச்சிடும். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஜோசியக்காரர் சொல்லுவார், தம்பிக்கு ஒரு 4 கண்டம் இருக்கே, அது தப்பிச்சிட்டான்னா பொழைச்சிக்குவான்னு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 40 கண்டத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். மயிர் இலையில் கிராஸ் பண்ணி போகிறான். அதில் இந்த சிக்னல்லாம் நிற்பாங்க பார்த்தீங்களா, 2 வீலர் 4 வீலர் பூரா வரிசையாக நிற்கும். பச்சை மஞ்சள் சிகப்பு எல்லாம் போட்டு தான் அப்படி போகணும் வரணும் எல்லாம் பண்ணி வச்சுருப்பான். அதில் இந்த பைக்காரன் சில பேர் முந்தி போய் நிப்பாட்டுவான். அப்படின்னுட்டு உருன்னுவான். நமக்கு அப்படியே பதறி சிக்னல் விழுந்துருச்சோ இல்லையோன்னு. பச்சை சிக்னல் போட்டுருந்தா ஏன் வேகமாக போகிறான்னு தெரியல. ரெட்டு விழுந்தா நின்றுட்டு விழுந்துருமோன்னு ஒரு பதட்டத்தில் போய் இவன் விழுந்துருவான். அப்படி ஓடுறான். உரு நின்றுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பான்ல. டக்குன்னு சிவப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது மஞ்சள் விழுகும் பாருங்க, ஒருத்தன் டக்குன்னு எடுத்துட்டான் வண்டியை. பச்சை விழுகாமே எடுத்துட்டான். எடுத்து அப்படி திரும்பினான்ல, பின்னாடி ஒரு 5 பேர் இவன் எடுத்தானோன்னு அவனும் எடுத்துட்டான். அப்படி தான் இது அனிச்சையாக நடக்கும். எடுத்துகிட்டு அப்படி போனான்ல, போலீஸ்காரர் மறிச்சிட்டார். இந்த போனவனை விட்டார். பின்னாடி வந்த 4 பேரை மறிச்சிட்டார். ஃபைன் எடு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடுத்து எல்லாம் கேட்டார். அதில் ஒருத்தன் ரொம்ப விவரமான ஆள் கேட்டான், ஏன் சார் இந்த ஒருத்தன் உசு காட்டி போனான்ல, அவனை பார்த்தா நாங்கள் இப்போ வண்டியை எடுத்தோம், அவனை விட்டீங்களே சார்னு. அவன் எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ போயிட்டு திருப்பி வருவான் பார், உன்னை பாரு 4 பேரை கொண்டு வருவான். எப்படியெல்லாம் உத்திகள் மாறி இருக்கு பாருங்களேன் நாட்டில். உத்திகள் அப்படி வாழ்க்கையில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது கொடுமைகளை நினச்சி அழுகிறோம், கொடுமைகளை நினச்சி தான் அழுகிறோம். கொடுமையை சொல்லத்தானே உங்களுக்கு இப்போ சிரிப்பு வருது. அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன், இதுக்கு ஏன்டா சிரித்தேன், நம்மளும் சேர்ந்து அழுதுருக்க வேணாமே அப்படின்னு யோசிப்பீங்க. அது மாதிரி கொடுமைகள் தான். கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய், ஔவையார் சொல்லுவாங்க. கொடியது எது அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டோடனே, கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய், கொடிது வறுமை கொடிது. இருக்கிறதுலையே கொடுமையானது
இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானது வறுமை தான். இருக்கிறதுலையே நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே இன்று இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு பாரதியார் ஒரு பாட்டு எழுதுவார். குயில் தோப்பில் முத நாள் அவங்க இருந்த வீடு மறுநாள் ஒரு புயலில் வந்து அழிஞ்சு போயிருக்கோம். அந்த வீட்டில் இன்னைக்கு இருந்திருந்தால் என்ன ஆகும்னு ஒரு வறுமை இல்லாமை. இன்மையின் இன்னாதது எதுன்னு கேட்டால் இன்மையின் இன்னாதது இன்னாததை தவிர வேற எதுவுமே கிடையாது. இல்லாமல் இருப்பதுதான் கொடுமையிலேயே மிகப்பெரிய கொடுமை. கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேளோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இங்கே திருப்பூரில் பார்க்கலாம், எத்தனை இளைஞர்கள் வந்து இங்கே வந்து பணிபுரிகிறார்கள் வறுமையின் காரணமாக. நல்லா ஆயிடுறாங்கன்றது அடுத்த விஷயம், சிறப்பாக வந்துடுறாங்கன்றது அடுத்த விஷயம். ஆனாலும் சொந்த 17 ஏரியா மதுரைன்னு மதுரைக்கு பேர். அந்த ஊரை விட்டு யாரும் எந்திரிச்சு போக மாட்டானா அந்த காலத்துலலாம். இப்போ எல்லா ஊர்லேருந்து வந்து இங்கே தான் சிறப்பு. வருகிறவர்களை வரவேற்று அவர்களை சிறப்பு செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஊர் திருப்பூர். அதுதான் சிறப்பு. அந்த மாதிரி இந்த வந்து இளமையில் வறுமை என்பது அதை விட கொடியது. அதை விட கொடியது இருக்கா? நம்மளால ஒன்று கேட்டோம்னா அடுத்தடுத்து சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே போவான். அதனினும் கொடிது. முதல்ல வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதனினும் கொடிது, அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீருங்கிறாங்க. அதாவது அன்பில்லாமல் இருக்கிற பெண்டீர் இருக்காங்களே, பெண்களுக்காகத்தான் சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் விட்டுருங்க, வருத்தப்பட வேணாம். கொஞ்சமாவது அன்பாக இருப்போமே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 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 2 மணி நேரமாவது அன்பாக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பார்ப்போமா? அன்பாக இருந்திருக்கமான்னு ஒரு கணக்கு போட்டு பார்ப்போமே. 24 மணி நேரத்தில் தூக்கத்திலேயாவது சிரிச்சுக்கிட்டே படுத்துருங்களேன். எந்திரிச்சு பார்த்தானா பயப்படுறாங்க. ஒரு அம்மா வந்து நைட்டு 12 மணிக்கு முழிச்சு பார்த்துச்சு. பக்கத்தில் படுக்கையில் அவனை காணாம். எங்கடா போனார் நம்மாள்? தூங்கும் போதும் அவன் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. எந்திரிச்சு பார்த்துச்சு, ஆளை காணாம். மாடியில் பெட்ரூமு. அப்படியே தேடி பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துச்சு. கிச்சன் பக்கம் போனால் கருப்பாக ஒரு உருவம். டைனிங் டேபிளில் உட்காந்து ஃப்ரிட்ஜிலேருந்து லைட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நல்லா ஐஸ் வாட்டரை ஊற்றி அப்படியே சுப்பாக வெறும் ஐஸ் வாட்டரை குடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே வருதா இந்த அம்மா, சத்தம் இல்லாமல் பூனை மாதிரி வந்து இவன் பக்கத்தில் நின்று என்ன செய்கிறான்னா ஐஸ் வாட்டர் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி பார்க்குது. கண்ணில் மாலை மாலையாக கண்ணீர் ஒழுகிக்கிட்டு இருக்கு. இவளுக்கு மனசு இலகி போச்சு. என்னாச்சுங்க, ஏங்க இப்படி நடுராத்திரியில் எந்திரிச்சு இந்த பாடுபடுறீங்க? ஒன்றும் இல்லை, உன்னை நான் பார்த்து என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி இன்னையோட 20 வருஷம் ஆகுது. ஆமாம், கரெக்டு, அன்னைக்கு தானே 20 வருஷம் ஆச்சு. ஆமாம், லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், சினிமா பார்க்கலாமான்னு உன்னை என் பைக்கில் ஏற்றிக்கிட்டு தியேட்டருக்கு போனேன். உங்கள் அப்பன் வந்துட்டான். அவர் ஒரு பெரிய வக்கீல். என்ன வச்சிருக்கிறாங்க பாருங்கள், வக்கீல் எல்லாம். ஒரு பெரிய வக்கீல். மறித்து ஒழுங்காக கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் எல்லா செக்ஷன்லையும் பிடிச்ச உடனே 20 வருஷத்துக்கு உள்ளே தள்ளிவிடுவேன் அப்படின்னாரு. அன்றைக்கி நான் துணிச்சலா, யோ முடிஞ்சதை பார்த்துக்கியான்னு போய் சொல்லியிருந்தேன்னா 20 வருஷம் உள்ளே இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் ரிலீஸு, நிம்மதியாக வெளியே போயிருப்பேன். நினச்சி பார்த்தேன், கண்ணீர் மாலை மாலையாக வருதா. விடமாட்டாங்க. அன்பிலா பெண்டீர். ஒரு ஜட்ஜிக்கிட்ட போய் ஒரு அம்மா விவாகரத்து கேட்டுச்சு. எதுக்கு விவாகரத்துன்னு கேட்டார் ஜட்ஜி. நல்ல மனுஷன். இவர் எப்போ பார்த்தாலும் கனவுல தூக்கத்தில் என் வேலைக்காரி பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்கள் வீட்டு வேலைக்காரி பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேலைக்காரியும் வந்திருக்கு. வேலைக்காரியை கூப்பிட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜு. கமலம். சரி, ஓம் பேர் என்னம்மான்னு மனைவியை கேட்குறாங்க. என் பேரும் கமலம் தாங்க. ஏம்மா, அப்போ அவர் சொன்னது ஓம் பேராக கூட இருக்கலாமே. என் பேரை சொல்கிற தைரியம் அந்த மனுஷனுக்கு எங்கெங்கே இருக்குது? அதெல்லாம் தெனாவட்டா பேசுது. வேலைக்காரியை கூப்பிட்டு அப்போ அவர் சொல்கிறது ஓம் பேர் தானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க மை லார்ட், அவர் என்னை எப்போவுமே என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்லை. இவ பேரை நான் எப்படி உனக்கு சொல்லி கூப்பிடுவேன்னு சொல்லுவார். என்னை எப்போவுமே பிரியமாக டார்லிங் 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 தான் கூப்பிடுவார். சரி, அப்போ இவர் சொல்கிறது ஓம் பேர் இல்லை, ஓம் பேர் இல்லைன்னா
இவரை நான் விடுதலை பண்ணலாமான்னு விடுதலை பண்ண போறேன்னு எழுதினார். இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாளுங்க, வேலைக்காரியும் வீட்டுக்காரம்மாவும். இந்த 3வது கமலம் யாருன்னு கண்டுபிடிச்சுங்க கொடுங்க மயிலாட் அப்படின்னாலுங்க பாருங்க. அங்கே தான் வந்து உச்சம் நிற்கிது. அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர். கடைசியாக சொல்கிறாரு, அதனினும் கொடிது அவர் கையில் இன்புற உண்பது தானே. அன்பிலா பெண்டீர் வந்து சோறு போட்டாங்கன்னா அது யாராவது அப்படி அந்த அனுபவப்பட்டீங்கன்னா மனசால நினச்சி பாருங்க. உட்கார வச்சு அந்த முதல் மரியாதைன்னு ஒரு படத்தில் பாரதி ராஜா காட்டுவார். அந்த அம்மா வந்து மூக்க சிந்திக்கிட்டே ஒரு பக்கத்தில் சோத்தை போடும் சிவாஜி கணேசனுக்கு. நினச்சி பார்ப்பான் அந்த மாதிரி. அவன் அப்படி மீன் சாப்பிட்டவன் இதை நினச்சி பார்த்தா வருத்தமாக தானே இருக்கான். அது மாதிரி அப்படி அன்பிலா பெண்டிருடைய கையில் இன்புற உண்டிருப்பது தான் இருக்குதுலேயே கொடுமைன்னு சொல்லுவார். இப்படி கொடியது நிறைய இருக்குது வாழ்க்கையில். இவ்வளவு கொடுமைகளுக்கு மத்தியில் வாழ்க்கையில் இனியவை என்பதை எப்படி காண்பது, எப்படி நாம் உணர்வது, வாழ்க்கையை எப்படி நடத்துவது? எங்கே போனாலும் நமக்கு தடுக்கி விட்டுக்கிட்டே இருக்கே. ஒரு படி ஏறினா 10 படி தடுக்கி விழுகுதே, அப்படி போய்கிட்டே இருக்கே. என்ன பண்ணுறது? அப்போ அந்த வாழ்வியலை இனிமையாக்குவதற்கு என்ன சூத்திரம் இருக்கிறது, என்ன மந்திரம் இருக்கிறது, யார் அதை சொல்லித்தரப் போகிறார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி. அதனால தான் இதை படைத்தவனே சரியா படைக்கலைன்னு சொல்லி அந்த பக்குடுக்கை நன்கனியார் திட்டி இருக்கிறார். படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். முதல்ல திருவள்ளுவர் தான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்னு சொல்லி கடவுள் செத்து போகட்டும், அலைந்து திரிந்து கெட்டு போகட்டும் என்று முதல் புரட்சி குரல் கொடுத்ததா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்திலேயே நம்மை படைத்த கடவுள் நம்மை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டால் அவன் அந்த நிலைமைக்கு ஆளாகட்டம்னு திட்டுற சபிக்கிற ஒரு 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 புதிய செயலை, புரட்சி குரலை முதல்ல யார் திருவள்ளுவர் சொல்றானா அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். ஒரு கவிஞர், அவருக்கு பேர் பிசிராந்தையார்னு பேர், கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஊர் என்ன பேர் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். ஊர் வந்து பிசிர், ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்காது பிசிறுங்கிற ஊர். அவருக்கு பேர் ஆந்தையார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா ஆந்த கரடி புலி இப்படி எல்லாமா பேர் வைப்பாங்கன்னு. இல்லை, ஆந்தையார்னா ஆதன் தந்தைன்னு பேர். ஆதனுக்கு அப்பா. இப்போ என் பேர் வந்து ஆவுடைய அப்பன். எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கிற வரைக்கும் ஆவுடைய அப்பன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா பூவிழின்னு பேர் வச்சோம். கொஞ்ச நாள் ஆனோடனே என் பேரை மறந்துட்டாங்க எல்லாரும். எங்கள் பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட வந்து ஆவுடைய அப்பா இருக்காரான்னு கேட்க மாட்டாங்க. பூவிழி அப்பா இருக்காரா, பூவிழி அப்பா இருக்காரா, பூவிழி அம்மா பூவிழி அப்பா இருக்காரா, இப்படி தான் கேட்பாங்க. பேர் மாறி போகும். அது மாதிரி ஆதன் தந்தை ஆந்தையாராக மாறிட்டார். அப்படி ஆதன் தந்தை அப்படி மாறினார். அவர் எழுதின அற்புதமான பாட்டு, உலகத்தின் ஒரு சின்ன மயிரை வைத்துக்கொண்டு, ஒரு ரோமத்தை வைத்துக்கொண்டு உலக இலக்கியம் படைக்க முடியுமா என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த பாட்டு. ஏன்னா ஒரு ரோமத்தை வைத்துக்கொண்டு, ஒரு ஹேரை வைத்துக்கொண்டு ஒரு உலக இலக்கியமா அப்படிங்கிறது வேற எந்த மொழியிலும் இல்லாத இலக்கியம். நடந்து போறவனை சும்மா கூப்பிட்டு ஒரு வம்பு இழுக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பார். ஏய் இங்க வா, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறியா நீ? நான் ஒன்றும் கேட்கலப்பா, ஆளை விடு. இல்லை இல்லை நீ கேட்ட, எனக்கு கேட்டுச்சு. என்ன கேட்டேன்? இவ்வளவு வருஷம் ஆகிப்போச்ச, ஒரு முடி கூட நரைக்காமல் இருக்கேன் இந்த ஆளுக்கு, இந்த கிழவனுக்கு அப்படின்னு நீயா பேசிக்கிட்டு போனில்ல. இப்போ என்கிட்ட கேட்டிருந்தா என்ன பிராண்டு டை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவேன், இவ்வளோ வருஷாச்சு அப்படின்னு. ஆனால் இவர் ஒரு கேள்வி, ஒரு பதிலுக்கான கேள்வியை இவரே உருவாக்கி கொள்ளுகிறார். மிகச்சிறப்பான ஒரு கேள்வி. யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவுதி. நீ கேட்குறியா? ஆயின் ஒரு பட்டியல் தருகிறார். இப்போ இவர் சொல்லுகிற பட்டியல் எல்லாம் மனிதன் நரைக்காமல், முடி நரைக்காமல் இருந்தால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். இதுதான் கான்செப்ட், இதுதான் ஹைப்போதீசிஸ், இதுதான் கருதுகோள். மகிழ்ச்சியாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் முடி நரைக்காது அப்படிங்கிறது அந்த காலத்து சிந்தனை. யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியரன வினவுதியாயின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் தரார். ஒரு குடும்ப மனிதன், ஒரு குடும்பஸ்தன் மகிழ்ச்சியாக துன்பமில்லாமல்
இன்னாமை இல்லாமல் இனிவையாக வாழ்க்கையை நடத்துவதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லுகிறார். அதெல்லாம் இப்போ இருக்கான்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டிங்கன்னாவே தெரிஞ்சு போகும். இந்த உலகம் இனிப்பதா இன்னாததான். மாண்டையன் மனைவி முதல் காரணம். ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், மாண்டையன் மனைவினா பொண்டாடி செத்து போனா புருஷன் நல்லா இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டான். அவன் ஏதோ ஒரு அவளுக்கு கல்யாணமே ஆகலை அவனுக்கு. அப்படி இல்லைப்பா, மாண்டன்னா மாண்புக்குரியன்னு அர்த்தம். மாண்பு மிகு அப்படின்னு முக்கியமானவங்களுக்கு சொல்கிறோம்ல, அதுதான். மாண்புக்குரியவள் என் மனைவி, அதனால் நான் முடி நரைக்காமல் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். முதல் காரணம். ரெண்டாவது காரணம், மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். நிறைய பிள்ளைகளை வள்ளுவதற்குன்னு பெற்று போட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாமா? இல்லை. கல்வி கேள்விகளால் என்னுடைய பிள்ளைகள் நிறைந்திருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகளை பெறணும். பிள்ளைகள் வேற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ராஜா, கொடுமைக்கார ராஜா, அவனுக்கு தப்பாமல் அவன் பிள்ளை பிறந்தான். அதுதான் சிறப்பு. அவன் என்ன கொடுமைன்னா வரியே வாங்க மாட்டாங்க, மக்கள்கிட்ட வரியே வாங்க மாட்டான், நோ டேக்ஸ். ஆனால் டெய்லி காலையில் ஒரு மரக்கா நிறையா நெல்லை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சாயந்தரம் திருப்பி அதுக்கு ரிட்டனாக ஒரு மரக்கா நிறையா அரிசியை கொடுக்கணும். இவ்வளவுதான், நோ டேக்ஸ். வரி இல்லாத பட்ஜெட் போட்டார் அவர். பார்த்தீங்கன்னா கொடுமை இல்லது. ஒரு மரக்கா நெல்லை அரைச்சா அரை மரக்கா அரிசி தான் வரும். திருப்பி ஒரு மரக்காவை ஆக்கிறதுக்கு இந்த அரை மரக்கா அரிசிக்கு எங்கே போவான்? இவன் கஷ்டப்படணும். பொதுமக்கள் பூரா கஷ்டப்பட்டான். ஒரு நாள் ராஜாவுக்கு உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்தார். சாக போகிறாருன்ட்டாங்க. எல்லா நாட்டு ராஜாக்களும் மந்திரிகளும் பார்த்துட்டு போனாங்க. உள்ளூர் ஜனம் ஒருத்தன் எட்டி பார்க்கல அரமனை பக்கம். இவருக்கு வருத்தமாக போச்சு. ராஜாவுக்கு மந்திரியை கூப்பிட்டார். என்னடா இது, ஒருத்தன் கூட பார்க்க மாட்டேங்கிறான் நம்ம குடிமக்கள், என்னடா செய்கிறதுன்னு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு மரக்கா நெல்லை கொடுத்துட்டு ஒரு மரக்கா அரிசி கொடுனா எப்படி கொடுப்பான்? கொடுமை இல்லையா? அதான் உங்களை எவனும் பார்க்கலன்னு. மகனை கூப்பிட்டார். நான் சாக போகிறேன், எனக்கு நல்ல பேர் வர்ற மாதிரி நீ நடந்துக்க இனிமேலாவது நாட்டு மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டார். அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே செத்தவன் நல்ல வேண்டான் எல்லாரும். அப்பன் பிரமாதமான ஆள் அப்படின்னா இவன் என்ன பண்ணா தெரியுமா? இந்த ஆள் ஒரு மரக்கா நெல்லை கொடுத்தானே ஒரு மரக்கா அரிசி கேட்டார். இவன் ஒரு மரக்கா தவிட்டை கொடுத்து ஒரு மரக்கா அரசனை கொடு. அப்பம் பரவாயில்லப்பா, தங்கம்டா அப்படிங்கிற மாதிரி. பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. கல்வி கேள்விகளால் நிறைந்திருக்க வேண்டும். அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பதை போல சிறந்திருக்க வேண்டும். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க, ஏங்கிட்ட வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கணும்னா, அப்படி திரும்பி பார்த்தா அது எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். இங்கிட்டு திரும்பி பார்த்தா அப்படி. யான் கண்டனையர், நான் என்ன நினைக்கிறேனோ அதை சிறப்பாக செய்யணும். ஒரு அலுவலகம், அக்கௌண்டன்ட்டு புதுசாக வேலைக்கு வந்து உட்காந்தார், டிரான்ஸ்ஃபர் ஆகி. அக்கௌண்டன்ட் டேபிள் பூரா வெறும் ஃபைலு, அந்த ரூம் முழுவதும் அடுக்கி வச்சுருக்கான் ஃபைலு, பழைய காலத்து ஃபைலு. கிளார்க்கை கூப்பிட்டாரு. என்ன இதெல்லாம் அப்படின்னாரு. பழைய காலத்து தாஸ்தா வேஜுகள்னா. தேவையா? தேவையெல்லாம் இல்லை, நாளைக்கு எதுவும் இருக்கக்கூடாது, கிளியர் பண்ணிடன்ட்டான். சரிங்க. மறுநாள் வந்து உட்காந்தா அவ்வளவு நீட்டாக இருக்குது அந்த ரூமு, பிரமாதம். கிளார்க்கை கூப்பிட்டான் அக்கௌண்டன்ட்டு. பிரமாதம்ப்பா, கை கொடு. அப்படியே கிளியர் பண்ணிட்டேன். எப்படிரா ஒரு நாள் இல்லைன்னு. அதை ஏன் கேட்குறீங்க? பூராத்தையும் எரிச்சிட்டேன், எதுக்கு இருக்கட்டுமேனு 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து பக்கத்து ரூமில் வச்சுருக்கேன்னா 1 3 ஆகி போயிடும். இப்படி இருக்கக்கூடாது. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும். அதுதான் அந்த நிர்வாகத்தில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இருக்கான்னு இப்போ யோசிச்சு பாருங்களேன். இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போகும். வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும். ஆளுகிற அரசன் கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது செய்யணும். அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் வாழுகிற ஊரில் நான் வாழ்கிறேன். அப்படிப்பட்ட ஊரில் தான் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். இப்போ மீண்டும் அந்த தொகுப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கை என்பது துன்பமயமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வாழ்வை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமா, சாவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் சாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோமா, வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கோமா? ஒரு கேள்வி சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? இந்த உலகத்தில் இருள் நிஜமானதா, ஒளி நிஜமானதா? எது நிலைத்தது, நிரந்தரமானது? இல்லை, இருள் தான் நிரந்தரமானது. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல, எப்படா அந்த லைட்டை அமரட்டும், உள்ளே வந்து பூந்துக்குவோம் அந்த மண்டபத்துக்குள்ளன்னு வெளியே இருட்டு காத்துக்கிட்டு இருக்கு.
மரணம் நிரந்தரமானதா வாழ்க்கை நிரந்தரமானதான்னு கேட்டால் மரணம் தான் நிரந்தரமானது. கஷ்டம் நிரந்தரமானதா இன்பம் நிரந்தரமானதுன்னு கேட்டால் எனக்கு என்னமோ கஷ்டம்தான் நிரந்தரமாக இருக்குது. அதோட வாழ கற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கஷ்டப்படுறதுக்கே வாழ கற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதில் இருக்கிற சுகம் இனிமையில் இருக்கும்போது கூட வராது. இன்னும் சொன்னால் வலி பொறுத்தல் தான் வாழ்க்கை, வலியை தாங்கிக் கொள்வது தான் வாழ்க்கை. வலி என்கிற சொல்லுக்கே பெயின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஸ்ட்ரெங்க்த்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, வலிமை என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வலி நம்மை வலிமைப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம். ஆக இன்னாதது இவ்வுலகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.